தியானம் என்பதனுடைய லட்சணம் அல்லது இலக்கணம் என்ன என்று நாம் பார்த்தோம். தியானம் என்ற ஒரு செயலானது மனதில் நடக்கும் போராட்டம் அல்ல என்று பார்த்தோம். எந்த ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து வைத்தோமோ அந்த எண்ணத்திற்கு வேறான எண்ணம் கண்டிப்பாக நமக்கு வரும். அந்த எண்ணத்துடன் போராடாமல் அந்த எண்ணத்தை அமைதியாக நீக்குகின்ற முயற்சியும், பிறகு எந்த எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த எண்ணத்தை மேற்கொள்ளும் முயற்சியும் சேர்ந்து தியானம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் செய்கின்ற தவறு, தியானம் என்ற சாதனையில் அமர்ந்தவுடன் எதை சிந்திக்க விரும்புகின்றோமோ அந்த எண்ணம் மட்டும் வர வேண்டும். நாம் விரும்பாத, நாம் எதிர்பார்க்காத எண்ணங்கள் வரக்கூடாது என்று எதிர்பார்ப்பதுதான் தவறு. இந்த நிலை பல வருடங்கள் தியானம் செய்து இறுதியில் பலனாக வருகின்ற நிலை. தியானம் முதிர்ந்த நிலை, அதை நாம் தியானம் என்றே அழைப்பதில்லை, அதை நாம் சமாதி என்று அழைக்கின்றோம். இப்போ தியானம் என்று சொன்னாலேயே கண்டிப்பாக நாம் விரும்பாத எண்ணங்களும் வரும். இதை நாம் ஏற்றுக்கொண்டால் தியானம் ஒரு போராட்டமாக இருக்காது, ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கும், ஒரு விளையாட்டாக இருக்கும். இதுதான் தியானம் என்று பார்த்தோம். பிறகு எப்படிப்பட்ட தியானம், எத்தனை விதமான தியானம் என்பதெல்லாம் நாம் எந்த எண்ண ஓட்டங்களை வர விரும்புகின்றோமோ அல்லது மேற்கொள்ள விரும்புகின்றோமோ அதன் அடிப்படையில் விதவிதமான தியானங்கள். பிரார்த்தனையை தியானிக்கலாம், நட்பண்புகளை தியானிக்கலாம், அல்லது இறைவனுடைய நாமத்தை தியானிக்கலாம். இதெல்லாம் ஜபம், பண்புகளை பற்றிய தியானம் என்றெல்லாம் பலவாக கூறப்படுகிறது. இங்கு பகவான் இந்த 6வது அத்தியாயத்தில் ஆத்ம தியானத்தை பேசுகின்றார். இந்த தியானம் யாரால் செய்ய முடியும் என்றால், யார் ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தில் நிற்க முடியவில்லையோ, அந்த ஞானத்திலிருந்து வீழ்ந்து விடுகிறார்களோ, அந்த ஞானத்தில் நிற்க முடியாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் இந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் தியானத்திற்கு கொண்டு வந்து ஞானத்தையே தியானித்து அந்த ஞானத்தில் நிஷ்டையடைவதற்காக செய்கின்ற தியானம் நிதித்தியாசனம். அதைத்தான் பகவான் இங்கு பேசுகின்றார். பிறகு அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து, இப்படிப்பட்ட தியானத்தினுடைய பலன் என்ன? தியானத்தின் மூலம் அடைந்த ஞானத்தை நிஷ்டையடையும்படி செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதைத்தான் நேற்று நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ இதுவரை பகிரங்க சாதனையை பார்த்தோம். தியானம் என்ற சாதனையை மேற்கொள்ள நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று பார்த்தோம். 2வது முக்கிய கருத்தாக அந்தரங்க சாதனை, தியானத்திற்கு முன் நாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். 3வது தியானம் என்றால் என்ன, எது தியானம், தியானத்தின் செய்முறை, அதிலேயே பல விதமான தியானங்களை பார்த்தோம். பிறகு 4வது கருத்து தியான பலம். இதை இந்த அத்தியாயத்தில் பகவான் பல இடங்களில் பேசியிருக்கின்றார். இப்பொழுது நாம் பார்க்கின்ற இடம் 20வதிலிருந்து 23வது ஸ்லோகம் வரை தியானத்தின் பலனாக ஜீவன் முக்தி அல்லது மன நிறைவு அல்லது மோக்ஷம் என்று பகவான் கூறுகின்றார்.
நம்முடைய சம்சாரம் அல்லது துயரம், பந்தம் என்று சொல்வது நம் மனதில் உள்ள நிறைவின்மை என்று நாம் பல முறை சிந்தித்துள்ளோம். அதாவது நாம் எதிலிருந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் ஆழ்ந்த மனதில் உள்ள நிறைவின்மையிலிருந்து மோட்சத்தை அடைய வேண்டும். இந்த நிறைவின்மைதான் விதவிதமாக வெளிப்படுகின்றது. சில சமயங்களில் ஆசையாக, பேராசையாக, சில சமயங்களில் நிறைவின்மையே பொறாமையாக, சில சமயங்களில் கோபமாக, இப்படியெல்லாம் வெளிப்படுவது நம்முடைய நிறைவின்மையினுடைய காரணம். ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் மனம் நிறையாத காரணத்தினால்தான், அல்லது எதை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ அது உண்மை என்று நினைக்கின்ற காரணத்தினால்தான். இவ்விதம் அனைத்து விதமான நம்மை துயரப்படுத்தும் எண்ணங்களுக்கு மூல காரணம் நம்முடைய நிறைவின்மை அல்லது ஆத்ம அஞ்ஞானம். அந்த நிறைவின்மை ஏன் வந்தது என்றால் நிறைவற்ற இந்த மனதை நான் என்று நினைப்பதனால் அல்லது ஆத்ம அஞ்ஞானத்தினால். ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் வந்துவிட்டால் அந்த ஞானத்தினுடைய பலனாக அவனுக்கு ஏற்படுகின்ற எண்ணங்கள் அவனுக்கே துயரத்தை கொடுக்காது. அதனால்தான் சாஸ்திரத்தில் பல கோணங்களில் மோட்சமானது விளக்கப்படும். உபனிஷத்தில் பார்த்தோம்னா இந்த ஞானத்துக்கு பிறகு ஒருவன் துயரப்படுவதில்லை. ஒரு இடத்துல பார்த்தோம்னா பயப்படுவதில்லை. அபயம் வை ஜனக பிராப்தோசி என்று சொல்வார். குருவானவர் ஜனகருக்கு உபதேசம் செய்து நீ அபயத்தை அடைந்துள்ளாய். இப்போ அபயம்ங்கிறது மோட்சம், பயமின்மைங்கிறது மோட்சம். இனி ஒரு இடத்துல ந ததோ விஜுகுப்சதே, இந்த ஞானத்துக்கு பிறகு உன்னை நீ காத்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய். இப்படியெல்லாம் பல கோணங்களில் ஞானத்தின் பலன் விளக்கப்படுகிறது அல்லது மோட்சத்தின் தன்மை விளக்கப்படுகிறது. இந்த பகுதியில் பகவான் 7 லட்சணங்கள் மோட்சத்துக்கு கொடுக்கின்றார். எல்லாம் ஒன்றுதான், மன நிறைவுன்னு சொல்லிவிடலாம். எப்படியெல்லாம் மன நிறைவின்மை வெளிப்படுகிறதோ அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு மோட்சங்கிறது இதுதான் என்று ஒரு 7 அழகான லட்சணங்கள் கூறி, இது ஞான பலன் அல்லது தியானத்தின் பலன் அல்லது ஞானி அடைகின்ற பலன் அல்லது ஒரு முக்தனிடம் இருக்கின்ற நிலை. இதை முக்தனுடைய வர்ணனைன்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நிதித்தியாசனம்ங்கிற தியானம் மேற்கொண்டால் நமக்கு கிடைக்கின்ற நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இதுவே லட்சியம் என்றும் நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகங்களில் பகவான் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு லட்சணத்தை கூறுகின்றார். இதை நம்ம தியான பலம் என்ற தலைப்பில் பார்க்கின்றோம். இது எப்படிப்பட்ட தியானம்? உபாசனை என்ற தியானம் அல்ல, நிதித்தியாசனம் என்கின்ற தியானம். ஆத்ம ஞானத்தை அடைந்து அதை தியானிப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன். இதில் நம்ம சில லட்சணங்களை இப்பொழுது பார்ப்போம். 20வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் பகவான் கொடுக்கின்ற லட்சணம், அதாவது தியான பலம் சித்த உபரமக என்று சொல்கின்றார். சித்த உபரமக என்றால் நாம் முயற்சியின்றி நம்முடைய மனம் பொய்மையிலிருந்து விலகி கொள்ளும். உபரமம் என்றால் விலகுதல். நம்முடைய மனமானது நம்மை துயரப்படுத்தும் விஷயங்களிலிருந்து விலகி கொள்ளும். எந்த விஷயங்களில் பிரவேசித்தால் நமக்கு துயரம் வருமோ அதிலிருந்து விலகி கொள்ளும். ஒரு காலத்தில் விலக்க வேண்டும் என்பது சாதனை. சமகன்னு சொல்கிறோம், மனக்கட்டுப்பாடுங்கிறது சாதனை. இங்கு பகவான் சொல்கின்றார், இந்த தியானத்தின் பலன் உனக்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனம் உனக்கு கிடைக்கும். இப்போ மனக்கட்டுப்பாடுங்கிறது ஒரு சாதனை அல்ல, ஒரு சாத்தியமாக கூறுகின்றார். பிறகு அடுத்த மோட்ச லட்சணம்
நம்மை நாம் பார்த்து நம்மிடத்தில் மகிழ்ந்திருத்தல். ஆத்ம தர்ஷனஜன்ய ஆத்ம திருப்திகி. ஆத்ம திருப்திகி என்றால் நம்மிடத்திலேயே நாம் மகிழ்ந்திருத்தல். நான் சந்தோஷமா இருக்கணும் என்றால் எனக்கு எந்த பொருளும் அவசியம் இல்லை, நானே போதும். உயிர் வாழ்வதற்கு ஞானியாக இருந்தாலும் பொருள் தேவை. தூய்மையான காற்று, தூய்மையான நீர், உணவு போன்றவைகள் தேவை. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நிபந்தனை இருக்கக்கூடாது, வாழ்றதுக்கு நிபந்தனை இருப்பதில் தவறில்லை, அது இயற்கை. சில நிபந்தனைகளுடன் தான் இந்த உடல் உயிர் வாழும். ஆனால் எப்பொழுது என்னுடைய மகிழ்ச்சிக்கு நாம் ஒரு நிபந்தனை விதிக்கின்றோமோ அது சம்சாரம். என்னுடைய மகிழ்ச்சிக்கு நிபந்தனை இல்லை என்று வருவதுதான் மோட்சம். அது எப்படி வரும்? அதை பகவான் வர்ணிக்கின்றார். தன்னை அறிவதனால் தன்னை பார்த்தே தான் மகிழ்ந்திருத்தல். பிறகு அடுத்த லட்சணம் அதீந்திரிய ஆத்யந்திக சுகம் சொல்றார். இந்த சாதகன் அடைகின்ற சுகம் அதீந்திரியம், இந்திரிய சேர்க்கையினால் வரும் இன்பம் அல்ல. இதனுடைய பொருள், நாம் அனுபவிக்கின்ற இன்பங்களை சாஸ்திரம் 3 விதமாக பிரிக்கிறது. ஒரு இன்பம் நம்முடைய உடல் பொருள் மீது சம்பந்தம் வைப்பதனால் கிடைக்கின்ற இன்பம், சம்ஸ்பர்ஷஜம் சுகம் என்று சொல்லப்படும். சம்ஸ்பர்ஷஜம் என்றால் நம்முடைய புலன்கள் பொருள்கள் மீது பொருத்துவதனால் கிடைக்கின்ற இன்பம். இரண்டாவது சுகம் வைராகியஜம் சுகம், வைராகியத்தினால் வருகின்ற இன்பம். ஆரம்பத்தில் வைராகியம் துயரத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும், பிறகு வைராகியத்திலேயே இன்பம் நமக்கு கிடைக்கும். ஒரு உபனிஷத் கூறும், ஒரு பொருள் மீது உனக்கு 1 பங்கு இன்பம் கிடைத்தால் அதன் மீது வைராகியம் வந்தால் 100 பங்கு இன்பம் கிடைக்கின்றது. அப்போ ஒரு பொருள் மீது வைராகியம் ஏற்படும் பொழுது நம்முடைய இன்பம் அதிகரிக்கின்றது. மூன்றாவது இன்பம் ஞானஜம் சுகம், ஞானத்தினால் வருகின்ற சுகம், விவேகத்தினால் வருகின்ற ஆனந்தம் சுகம். இப்போ விவேக சுகம், விவேக ஆனந்தம் என்றால் ஞானம். என்ன ஞானம்? நம்மை அறிவதனால் வருகின்ற ஆனந்தம். சம்ஸ்பர்ஷஜம் சுகம்ங்கிறது இந்திரிய ஜன்யம், அது நிபந்தனைக்குட்பட்டது. வைராகியமும் அப்படித்தான். வைராகிய சுகம் கண்டிப்பாக உயர்ந்தது. அதைவிட மேலான சுகம் ஞான சுகம். அப்படிப்பட்ட இன்பத்தை ஒருவன் அடைகின்றான். இப்போ மோக்ஷம் அப்படிங்கிறது நாம் அடைகின்ற ஒரு விதமான இன்பம். அது இந்திரியங்கள் பொருளோடு சேர்வதனால் வருவதல்ல, அல்லது வைராகியத்தினாலும் வருவதல்ல. அதனால தான் சிலர் வைராகியத்தில் வர்ற சுகத்திலேயே இன்பம் அடைந்து ஞானத்துக்கு செல்வதில்லை. அதிலும் வைராகியத்தை அடைந்து ஞானத்துக்கு செல்ல வேண்டும். பிறகு அடுத்ததாக தத்துவ நிஷ்டா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தத்துவ நிஷ்டா என்றால் இந்த ஞானத்தை அடைந்து தியானத்தில் ஈடுபட்டவன் இந்த அறிவில் நிலைத்திருக்கின்றான். இந்த தியானம்தான் நம்மை அறிவில் நிலைத்திருக்க வைக்கும். இல்லை என்றால் சில காலங்களில் நம்முடைய ஞானம் நம்மை விட்டு அப்படியே மறைந்து விடும். பிறகு அடுத்தது பகவான் கூறுவது நிரதிசய லாபம். இதெல்லாம் மோட்சத்திற்கு இனி ஒரு லட்சணங்கள், அல்லது ஞானியினுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார் என்று பொருள் கொள்ளலாம். நிரதிசய லாபம். லாபம் என்றால் நாம் அடைதல், கெயின். அதிசயம் என்றால் வாழ்க்கையில எதை அடைந்தாலும் அதற்கு மேல் அடைவதற்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்முடைய மனம் அடைந்ததை வைத்து சிறிது காலம்தான் சந்தோஷப்படுது, பிறகு அடையாததையும் அது பார்க்கின்றது. மனதில் ஒரு ஏக்கம் வருகின்றது, இன்னும் நான் அடைய வேண்டியது உள்ளது. நிரதிசயம் என்றால் இதற்கு மேல் அடைய வேண்டியதில்லை. அதை பகவான் சொல்றார்,
எம் லப்துவா அபரம் லாபம் ந மன்யதே. ஒருவன் எதை அடைந்து அதற்கு மேல் அடைய வேண்டும் என்கின்ற தூண்டுதலோ லாபமோ அவனுக்குள் தோன்றவில்லையோ அதுதான் அவன் அடைய வேண்டிய இறுதி லட்சியம். அதை இந்த தியானத்தினால் அடைகின்றான். பிறகு அடுத்தது ஒரு கருத்தை கூறுகின்றார். பொதுவாக நமக்கு துயரம் வரும்பொழுது இந்த உடலில் அதிக அபிமானம் ஏற்படும். துயரம் என்கின்ற உணர்வு பகவான் நமக்கு கொடுத்ததே நம்ம உடலுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக, நம்மளுடைய அட்டென்ஷனை எடுக்கிறதுக்கு தான் துயரம் அல்லது பெயின் அப்படிங்கிற ஒரு உணர்வை பகவான் கொடுத்திருக்கார். ஒரு கால் நம்ம உடல்ல எந்த பெயினும் வரவில்லைன்னு வைத்து கொள்வோமே, நம்ம காலையில் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது 2-3 விரல் இல்லாமல் இருக்கும். காரணம் என்ன? யாராவது வெட்டி இருந்தா முதிச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது. அதற்கு ஒரு அபாயம் வருகிறதுன்னு எப்படி தெரிகிறது? அதுக்கு ஒரு பெயின் வருது, உடனே நம்முடைய கவனம் அங்கு செல்கின்றது. அப்பொழுது நம்ம எப்போ சாதாரணமாக வேதாந்தம் பேசிட்டு இருப்போம்னா எந்த பெயினும் இல்லாத சமயத்தில் தத்துவத்தை பேசுவோம், படிப்போம். ஒரு பெயின் அப்படின்னு வந்துடுதுன்னா வேதாந்தமெல்லாம் நம்மை விட்டு பறந்து விடுகிறது. காரணம், நம்முடைய கவனம் சரீரத்திற்கு முழுமையாக இழுக்கப்பட்டு விட்டது. அப்ப பகவான் சொல்றார், இந்த ஞானத்தை அடைந்தால் எப்படிப்பட்ட உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டோ எந்த விதத்தில் உனக்கு உடலில் துயரம் என்று வந்தாலும் அந்த ஞானம் உன்னை விட்டு செல்லாது. நண்பனுடைய லட்சணமே துயரத்துல தான் அவன் எப்படிப்பட்டவன்னு காண வேண்டும் சொல்கிறார்கள். அதே போல எந்த அளவுக்கு ஞானம் உள்ள போயிருக்குங்கிறதும் கூட நம்ம துயரம் வரும் பொழுது எப்படி நடந்து கொள்கின்றோம் அதை பகவான் கூறுகின்றார். எப்படிப்பட்ட துயரம் வந்தாலும் குருனா அபி துக்கேன அப்படின்னு சொல்றார். இங்க குருனா அப்படின்னு சொன்னா மிக மிக பழுவான துயரம், வெளி சூழ்நிலையிலோ வெளியில வர்ற லாஸ் அல்லது உடலுக்கு வருகின்ற நோய் மரணம் போன்ற எப்படிப்பட்ட துயர சூழ்நிலை வந்தாலும் தியானத்தினால் நிலைநாட்டப்பட்ட ஞானம் நமக்கு உள்ளே இருக்கும். அந்த துயரத்தினால் பாதிப்பு ஏற்படாது. எப்படி இன்பத்தை நம்ம வேடிக்கை பார்க்கிறோமோ அதே போல நம்மால் துன்பத்தையும் பார்க்க முடியும். இது போன்ற சொற்கள் எல்லாம் ஸ்லோகங்கள் எல்லாம் பகவான் தியான பலனாக குறிப்பிடுகின்றார். இப்போ இது நம்ம 4வது கருத்தாக பார்த்தோம். இந்த இடத்துல தியான பலன் என்பது ஆத்ம தியானத்தினுடைய பலனை கூறி உள்ளார். பிறகு நமக்கு எப்படிப்பட்ட பலன் தியானம் செய்தால் கிடைக்கும் என்றால், நாம் எப்படிப்பட்ட தியானம் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், எந்த சங்கல்பத்தை வைத்து செய்கின்றோம் அதை பொறுத்தது. ஆனால் தியானம் என்ற ஒரு சாதனையை மேற்கொண்டால் நமக்கு கிடைக்கின்ற முதல் பலன் மன உறுதி, அடுத்த பலன் மன தூய்மை. மனதும் தூய்மையாகும், மனதும் உறுதியாகும். நமக்கு பியோர் ஸ்ட்ராங் மைண்ட் வேண்டும். காரணம், மனம் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. அது உறுதியாகவும் தூய்மையாகவும் இருந்தால்தான் அதை நாம் பயன்படுத்த முடியும். இது இங்கு பகவான் பேசிய ஞான அல்லது தியான பலம். உண்மையிலேயே இது ஞானத்தினுடைய பலன்தான். ஆனால் இந்த ஞானம் இப்படிப்பட்ட பலனை கொடுக்க வேண்டுமென்றால் தியானத்தின் மூலம் ஞானத்தை நிலைப்படுத்த வேண்டும். இனி அடுத்ததாக பகவான் கூறுகின்ற கருத்து, அதாவது 29வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து பகவான் ஞானியினுடைய ஞானத்தை வர்ணிக்கின்றார். 29லிருந்து 32வது ஸ்லோகம் வரை நம்ம ஞானம்னே சொன்னோம். ஞானியினுடைய மனதில் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும்னு வர்ணிக்கின்றார். அல்லது இப்படிப்பட்ட ஞானத்தை தியானிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஞானத்தை எடுத்து தியானித்தால் இந்த பலன்களெல்லாம் நமக்கு கிடைக்கும்
இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உபனிஷத்துக்களினுடைய சாராம்சம், வேதாந்தத்தினுடைய சாராம்சத்தை இந்த 29வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரை குறிப்பிடுகின்றார். இந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் ஞானியினுடைய ஞானம், ஞானியினுடைய மனதை பகவான் இங்கு படம் பிடித்து காட்டுகின்றார். இப்போ இதனுடைய சாராம்சத்தை இப்பொழுது பார்ப்போம். ஞானியினுடைய ஞானம் இங்கு எப்படி பகவான் கூறுகின்றார்? ஞானி உலகத்தையும் உயிரினங்களையும் எப்படி பார்க்கின்றான், அவனுடைய விஷன் எப்படி இருக்கும், இந்த உலகத்தை அவன் எப்படி பார்க்கின்றான், உயிரினங்களை அவன் எப்படி பார்க்கின்றான், அதை கூறுகின்றார். இவைகளெல்லாம் உபனிஷத்துக்களினுடைய சாராம்சம். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா. இந்த 4 ஸ்லோகங்களும் மிக முக்கியமான ஸ்லோகங்கள். இது ஞானியினுடைய ஞானம், அல்லது இந்த ஞானத்தை நாம் தியானிக்க வேண்டும். என்ன ஞானம்? இவன் அனைத்து உயிர்களினிடத்திலும் தன்னையே பார்க்கின்றான். சர்வபூதஸ்தம் ஆத்மானம், ஆத்மானம்னா தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பார்க்கின்றான். பிறகு எல்லா ஜீவராசிகளை தன்னிடத்திலும் பார்க்கின்றான். இதுதான் ஞானியினுடைய ஞானம். இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிறிய உதாகரணத்திற்கு செல்வோம். களிமண் இருக்கின்றது. அந்த களிமண்ணிடமிருந்து பல பானைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த களிமண் நினைக்கின்றது அல்லது பானை நினைக்கின்றது என்னவென்றால், நான் களிமண் என்ற அறிவை அந்த பானை அடைந்து விட்டால், அந்த பானைக்கு ஒரு ஞானம் வருது. நான் யாருன்னு விசாரம் பண்ணி முதல்ல பானை நினைச்சுக்குது, நான்கிறது இந்த உருவத்துடன் கூடியவன், எனக்கு ஒரு பெயர் வைத்துள்ளார்கள், இந்த பெயர் தான் நான் நினைச்சிட்டு இருக்கு, இந்த நாம ரூபந்தான் நான் நினைச்சிட்டு இருக்கிற பானை, அதற்கு ஆதாரமா இருக்கிற களிமண் தான் நான் நினைத்தால் அந்த பானை சொல்லும், எல்லா பானைகளுக்குள்ளும் நானே இருக்கின்றேன். அந்த பானை என்ன சொல்லும்? முன்ன கம்பேர் பண்ணிட்டு இருந்தது, அது சிறியது பெரியதுன்னு சொல்லு. இப்ப இந்த பானை என்ன சொல்கின்றது? தன்னை களிமண் என்று புரிந்து கொண்டால் அனைத்து பானைகளுக்குள்ளும் களிமண் ரூபமாக நானே இருக்கின்றேன். பிறகு இனி ஒன்று சொல்லும், களிமண் நான் என்றால் உண்மையில் களிமண்ணாகிய நான் பானைகளுக்குள் இல்லை, பானைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது. காரணம், ஒரு பானை உடைந்தாலும் களிமண்ணாகிய நான் உடைவதில்லை, அழிவதில்லை. இப்படி அனைத்து உயிரினங்களையும் தன்னையும் ஒன்றாக பார்க்கின்றான். இதுதான் நம்முடைய அல்டிமேட் விஷன். இதை பகவான் அப்படியே சொல்லி முடிவுரை செய்கின்றார். அதுக்கப்புறம்தான் அர்ஜுனன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். இப்போ நாம் அடைய வேண்டிய இறுதி ஞானம் இதெல்லாம் எப்படிங்கிறது தான் நம்முடைய அனைத்து விசாரமும். அதாவது நம்மையே நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன தேவைப்படுது? நமக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படும். கண்ணாடியை எடுத்து பார்த்தோம்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? நான் என்னையே பார்க்கின்றேன். ஞானி தன்னை பார்க்க வேண்டும் என்றால் அவன் கண்ணை திறந்தால் போதும், அவனுக்கு கண்ணாடி வேண்டாம். காரணம் என்ன? இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவன் தன்னையே பார்க்கின்றான். ஆத்மாவாகிய நானே அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்றேன், அல்லது அனைத்து ஜீவராசிகளும் ஆத்மாவாகிய என்னிடத்தில் இருக்கின்றது. ஈக்ஷதே, இப்படிப்பட்ட விஷன் யாருக்குனா யோகயுக்தாத்மா, இந்த ஞானம் என்கின்ற யோகத்துடன் கூடிய மனதை உடையவன் பார்க்கின்றான். இவன் சர்வத்திர சமதர்ஷினக, அனைவரிடத்திலும் சமமான பார்வையை உடையவன். அனைத்து விஷமமான பொய்யான பார்வையிலிருந்து விலகியவன். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த ஞானி தன்னையும் உலகத்தையும் எப்படி பார்க்கின்றான்னு கூறியதற்கு பிறகு இறைவனையும் உலகத்தையும் எப்படி பார்க்கின்றான்னு கூறுகின்றார். அதாவது தன்னை உலகத்தை ஒன்றாக பார்க்கின்றான்,
பிறகு என்னை, இறைவனாகிய என்னையும் உலகத்தையும் எப்படி பார்க்கின்றான்? இதே பதிலை பகவான் கூறுகின்றார். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. இங்கே இறைவன்கிறது பகவானாகவே இருப்பதனால் என்ன சொல்கின்றான்? இந்த ஞானியானவன் அல்லது எந்த ஒரு ஞானியானவன் என்னை எல்லா உயிர்களிடத்திலும் பார்க்கின்றானோ, எல்லா உயிர்களையும் என்னிடத்தில் பார்க்கின்றானோ. அப்படின்னா ஞானியை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்பது தான் பார்த்து அனுபவிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும். இப்ப என்னை எல்லோரிடத்திலும் யார் பார்க்கின்றானோ, இப்ப இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஞானி எப்படி பார்க்கின்றான்? ஒன்னா தன்னை பார்க்கின்றேன்னு நினைப்பான், அல்லது இறைவனை பார்க்கின்றேன். இப்ப அனைத்தையும் இறைவனாக பார்க்கின்றான். மாம் பஷ்யதி சர்வத்ர, என்னையே எல்லா இடத்திலும் பார்க்கின்றான், எல்லாவற்றையும் என்னிடத்திலும் பார்க்கின்றான் என்று கூறி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி, அவனுக்கு நான் மறைவதில்லைன்னு சொல்றார். அதாவது இறைவன் எப்பொழுது மறைஞ்சு போவார்னா, இறைவன் நமக்கு தோன்றி ஒரு உருவம் ஒரு பெயர்னு நினைச்சா அவர் தோன்றலாம் மறையலாம். பார்க்கிறதெல்லாம் இறைவன் பார்த்துட்டா இறைவன் எப்படி நம்மிடம் இருந்து மறைய முடியும்? தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமினா அவனுடைய விஷனிலிருந்து நான் மறைவதில்லை. எல்லாம் ஒரு கேள்வியை கேட்பார்கள், கடவுளை எங்கு பார்ப்பதுன்னு. ஞானியை பொறுத்த வரைக்கும் எங்கு பார்க்க முடியாது, அதான் கேள்வி. எந்த இடத்துல கடவுளை பார்க்க முடியுங்கிறது கேள்வி. இவனுடைய கேள்வி எந்த இடத்துல பார்க்க முடியாது. காரணம் அனைத்தும் இறைவன் சொரூபம். இதெல்லாம் நம்ம ஞானி இறுதியில் அடைகின்ற விஷன். பிறகு அடுத்தது பகவான் மீண்டும் என்ன சொல்கின்றார்? 31வது ஸ்லோகத்தில் ஞானிதான் இறுதியான பரம பக்தன் அப்படின்னு சொல்றார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பக்தன் வேறு ஞானி வேறுன்னு சொல்லி. இந்த ஞானிதான் உண்மையான இறுதியான அல்லது உயர்ந்த பக்தன். காரணம் இவன் உலகையும் அல்லது உலகத்தில் உள்ள உயிரினங்களையும் தன்னையும் என்னையும், இறைவனாகிய என்னையும் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களையும் தன்னையும் ஒன்றாக பார்ப்பதனால் இவன் மீது இவன் எவ்வளவு அன்பு வைத்துள்ளானோ அதே அன்பு பிளவுபடாமல் உலகத்தின் மீதும் இறைவன் மீதும் வைக்கப்படுகிறது. இந்த ஞானம் இல்லை என்றால் மற்றவர்களை நாம் எப்பொழுது நேசிக்க முடியும்? நம்மை நேசித்ததற்கு பிறகுதான் நேசிக்க முடியும். நம்ம மீது அன்பு செலுத்தியதற்கு பிறகுதான். ஆனால் இவனுடைய அன்பு பிளவுபடாதது என்று கூறி சர்வபூத ஸ்திதம் யோ மாம் பஜதி, என்னை யார் வழிபடுகின்றார்கள்? எல்லா ஜீவராசிகளுக்குள் இருக்கும் என்னை வழிபடுகின்ற இந்த ஞானி என்று கூறி அவனுடைய பிராரப்தம், இந்த ஞானத்திற்கு பிறகு அவனுடைய கர்ம வினைப்படி அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அவன் முக்தனே என்று கூறுகின்றார். இப்ப ஞானத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் மாறாது. பிறகு சூழ்நிலையை பொருட்படுத்துகின்ற மனம் மாறுகின்றது. அவன் எப்படி இருந்தாலும் அவன் என்னிடத்தில் இருக்கின்றான். சர்வதா வர்த்தமானோபி, அவனுடைய பிராரப்தத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு அவன் என்னிடத்தில் அல்லது முக்தனாக இருக்கின்றான் என்று கூறி பிறகு 32வது ஸ்லோகத்தில் ஞானி மற்றவர்களை, மற்ற மனிதர்களை எப்படி நடத்துகின்றான் என்று கூறுகின்றார். இந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த மற்ற மனிதர்களுடைய உடல் மனம் அது பொய். காரணம் தன்னுடைய உடலும் மனதும் பொய்யாகி விடுகிறது. தன்னுடைய உடலும் மனதும் பொய்யாகிவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய உடலும் மனதும் மித்தியா அல்லது தோற்றம் அல்லது பொய். அப்படி தெரிந்திருந்தாலும் அவன் இந்த உலகத்தை எப்படி நடத்துகின்றான்?
மற்றவர்களை எப்படி நடத்துகின்றான், மற்றவர்களுக்கு இவன் எதை கொடுக்கின்றான், அதை மிக அழகாக கூறுகின்றார். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன. இந்த சொல் மிக முக்கியமான சொல். இங்கே என்ன சொல்கின்றார்? ஞானி தன்னுடைய உடலை அளவுகோலாக வைத்து மற்றவர்களை நடத்துகின்றான். தன்னுடைய உடலுக்கு என்ன தர்மமோ, தன்னுடைய உடலை எப்படி அவன் பேணி பாதுகாக்கின்றானோ அதையே மற்றவர்களுக்கும் அவன் கொடுக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய உடலுக்கு என்ன ஸ்கேல் வச்சிருக்கிறானோ அதே தான் மற்றவர்களுக்கு. இந்த உடலுக்கு எந்த உணவை கொடுக்கின்றானோ அதே உணவைத்தான் மற்ற உடலுக்கும் கொடுக்கின்றான். இந்த உடலுக்கு எது தர்மம், தன்னுடைய உடலுக்கு எதை நியாயமா பட்டு பாவிக்கின்றானோ அதைத்தான் மற்றவர்களுக்கும் செய்கின்றான். இப்போ இந்த நிலை வருவது மிக மிக கடினம். நம்ம பொதுவாக ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சிருக்கிறோம். நம்ம சாப்பிட்றதுனா அதுக்குன்னு ஒரு ஃபுட்டு. நம்ம வீட்டில் வேலை செய்வார்கள், காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு உணவுன்னு வச்சிருக்கோம். பிறகு நமக்குன்னு ஒரு நீதி, நமக்குன்னு ஒரு தர்மம், மற்றவர்களுக்குன்னு போகும்போது அங்கே அளவுகோலே மாறி விடுகின்றது. இங்கே ஞானி தன்னுடைய அனாத்மாவை எப்படி நடத்துவானோ அதே விதத்தில் தான் மற்றவர்களையும் நடத்துவான். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரே கூட்டமாக இருக்குது. பகவானுடைய சந்நிதி வந்தவுடன் எல்லோரையும் மறைச்சிட்டு நம்ம பகவானை பார்க்கிறோம். பின்னாடி யார் வருவாங்கங்கிற எண்ணம் கிடையாது. இப்போ இந்த கண்ணுக்கு அந்த தர்சனம் தேவைன்னா பின்னாடி இருக்கிற கண்களுக்கும் அதே தேவைங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஆனால் 5 பேர்த்துக்கு முன்னாடி இருக்கும்போது தத்துவம் பேசிகிட்டு இருப்போம். அவர்களுக்கு உணர்வில்லை, மறைக்கின்றார்கள், பொறுப்பில்லைன்னு. நம்ம அந்த நிலைக்கு வந்தவுடனே நம்ம மறந்துடுறோம். இப்போ நம்முடைய கண்ணுக்குன்னா ஒன்று தேவை, மற்றவர்களை நம்ம மறந்துடுறோம். இது போன்ற பல விஷயத்தில் பார்த்தோம்னா உலகத்திற்குன்னு ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு தனி அளவுகோல். அதாவது தனக்குன்னு வரும்போதே லாஜிக் மாறிடும், மற்றவர்களுக்குன்னு போகும்போது வேற லாஜிக்கை பயன்படுத்துகிறோம். இங்கே ஞானி தன்னையே உவமையாக எடுத்துக்கொண்டு ஒருவன் ஒரு தவறு செய்தால் இந்த ஞானி பார்ப்பான், அந்த இடத்தில் நான் இருந்தால் நான் என்ன எதிர்பார்ப்பேன், அதை இவன் செய்வான். பொதுவாக ஒரு தவறு செய்துட்டா அவன் என்ன எதிர்பார்ப்பான்? மன்னிப்பை எதிர்பார்ப்பான், திருந்துவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பான். அதே போல ஞானி தன்னையே அந்தந்த சூழ்நிலையில் வைத்து அவர்களை நடத்துகின்றான். இது ஒரு விளக்காசிரியர் அழகா சொல்றார். சக அஹிம்சக, அவன் ஒரு அஹிம்சையை பின்பற்றுவான். அவன் மற்றவர்களுக்கு துயரத்தை கொடுக்க மாட்டான். மற்றவர்களுடைய நன்மைக்காக அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதுவும் அஹிம்சை தான். மற்றவர்களுடைய நன்மைக்காக அவன் வாழ்வான். சுகம் வா எதிவா துக்கம் என்று சொல்லி இங்கு பகவான் யாரை பரமயோகி, மேலான யோகி என்று அழைக்கின்றார்னு சொன்னா, வனத்தில் இருந்து கடும் தவம் செய்பவனை கூறவில்லை, அல்லது பெரிய தியானியை கூறவில்லை, அல்லது பெரிய சாஸ்திரம் படித்த பண்டிதனை பகவான் யோகி பரமயோகின்னு சொல்லவில்லை. இவ்விதம் யார் இருக்கின்றானோ, இங்கே பகவான் அழகான வார்த்தையில் சொல்றார், ச யோகி பரமோ மதக, அவனை நான் மிக மிக உத்தமமான யோகியாக கருதுகின்றேன். இப்போ நான் யாரை பெரிய யோகின்னு கருதுகின்றேன்னா, நாம் எதை உட்கொள்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்தல், நமக்கு எது தேவையோ அதை மற்றவர்களுக்கு அதையே கொடுத்தல் என்று மற்ற மனிதர்களை நாம் மனிதர்களாக நாமவே நடத்துதல். நம்ம மனுஷங்களை மனுஷனா சிலர் நடத்துவதில்லை. அவர்கள் ஏழையா இருக்கலாம், நமக்கு கீழ் பணிபுரிபவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். என்னை நான் எப்படி நடத்துகின்றேனோ, எனக்கு எதெல்லாம் தேவையோ, எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைன்னா
அதே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மற்றவர்களுக்கும் தேவை. எனக்கு ஆரோக்கியமான உணவு தேவைனா அது மற்றவர்களுக்கு தேவை. எனக்கு எதெல்லாம் தேவையோ, எனக்கு எதெல்லாம் நான் நாடுகின்றேனோ நன்மையோ, அதைத்தான் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றான். இந்த உணர்வு யாருக்கு உள்ளதோ அவனை பகவான் இங்கு பரமக மதக, அவன்தான் மேலான யோகி, வேறு யாரும் அல்ல என்று கூறி தன்னுடைய உபதேசத்தை இங்கு பகவான் தற்காலிகமாக நிறுத்துகின்றார், அல்லது ஒரு டைம் கொடுக்கிறார். உடனே அர்ஜுனன் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றான். இந்த 32வது ஸ்லோகம் வரை இப்போ நம்ம பார்த்து முடித்துள்ளோம். இதனுடைய சாராம்சத்தை நம்ம பார்த்து முடித்துள்ளோம். இதில் கடைசி சில ஸ்லோகங்கள் உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள மந்திரங்கள். இறுதியில் பகவான் என்ன சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் உன்னை நீ எப்படி நடத்துவாயோ அப்படி நடத்த வேண்டும், நீ எப்படி நடத்தப்பட வேண்டும்னு எதிர்பார்க்கின்றாயோ அப்படி நடத்த வேண்டும்னு சொல்லிவிட்டார். பிறகு உன்னையே அனைவரிடமும் பார்க்க வேண்டும், இறைவனாகிய என்னையே அனைவரிடமும் பார்க்க வேண்டும்னு சொன்னார். உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. இந்த ஸ்லோகங்கள் சந்தேகம் சொல்வதை விட அர்ஜுனன் தன்னுடைய மனதை பகவானிடம் வெளிப்படுத்துகின்றான். இதில் ஒரு கொஸ்டினும் இருக்கு. இதில் கேள்வியை விட அவனுடைய மனதை பகவானிடம் பகிர்ந்து கொள்கின்றான். என்ன சொல்கின்றான், என்னுடைய இந்த மனநிலையை பார்க்கும் பொழுது, என்னுடைய மனதின் நேச்சர் தன்மையை பார்க்கும் பொழுது, நீங்கள் சொல்கின்ற இந்த ஞானம் நிலைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னையே எல்லாரிடத்திலும் பார்த்தல், என்னை நான் நடத்துவது போலயே அனைவரையும் நடத்த வேண்டும்னெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்த அறிவு என்னுடைய மனதில் நிலைக்கும் என்று நான் பார்க்கவில்லை. இப்போ இது வரைக்கும் நம்ம 4 கருத்துக்களை பார்த்து முடித்தோம். இனி நம்ம 5வது கருத்துக்கு வருகின்றோம். தியானத்திற்குரிய தடைகள். தியானம்ங்கிற சாதனைக்கு என்னென்ன தடைகள் உள்ளது அதை பார்க்கின்றோம். அதற்கு பகவான் பதில் சொல்ல போகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து, அதாவது 33, 34 இந்த 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய மனதை பகவானிடம் வெளிப்படுத்துகின்றான். என்ன சொல்கின்றான், என்னுடைய மனம் இப்படிப்பட்ட தன்மையுடன் இருக்கின்ற காரணத்தினால், இந்த தன்மையுடன் இருக்கின்ற மனதில் நீங்கள் சொல்கின்ற ஞானம் வரும் என்றோ வந்தால் நிலைக்கும் என்றோ நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். உங்க ஞானத்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் இப்படிப்பட்ட மனம் எனக்கு இருக்கு, அதை நீங்க தான் படைச்சீங்க. இப்படிப்பட்ட மனசையும் எனக்கு படைச்சிட்டு இப்படிப்பட்ட அறிவையும் எனக்கு நீங்க புகட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மனம் எனக்கு இருக்கின்றதுன்னு மனதை வர்ணிக்கின்றான். என்ன வர்ணிக்கின்றான், யோயம் யோகக त्वया प्रोक्तக சாம்யேன மதுசூதன. ஹே கிருஷ்ணா, மதுசூதனா, சாம்யேன அனைவரையும் சமமாக பார்த்தல், நடத்துதல், பாவித்தல் என்கின்ற இந்த யோகம். இங்க யோகம்னா ஞானம். இப்படிப்பட்ட ஞானம் ஏதஸ்ய ந பஷ்யாமி, இந்த ஞானத்தை என் மனதிற்கு வருவதாகவும் வந்தால் என் மனதில் நிலைப்பதாகவும் நான் பார்க்கவில்லை. காரணம் என்ன, சஞ்சலத்துவார், என்னுடைய மனம் சஞ்சலப்படுகின்ற தன்மையுடன் கூடியது. ஸ்திதிம் ஸ்திராம், ஸ்திராம் ஸ்திதிம்னா நீங்கள் சொன்ன இந்த ஞானம் ஸ்திரம் அப்படின்னா உறுதியாக எனக்குள் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன, என்னுடைய மனதினுடைய நேச்சர், என்னுடைய மனதினுடைய தன்மை இப்படி இருக்கின்றது. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய மனதை பகவானிடம் பகிர்ந்து கொள்கின்றான். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, ஹே கிருஷ்ணா, என்னுடைய மனம் சஞ்சலமாக உள்ளது. பிரமாதி பலவத் திருடம்,
இதெல்லாம் அவன் மனதை அவன் வர்ணிக்கின்றான். அர்ஜுனன் மனதுக்கு 4 லட்சணம் சொல்றான். ஒன்று சஞ்சலம். சஞ்சலம்னா எதிலும் நிலைக்காமல் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது, ஒரே ஒரு இடத்துல நிற்காமல் தாவிக்கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் பெரியவங்கெல்லாம் அந்த குரங்க உதாரணமா சொல்வார்கள். அதை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணா தெரியும். அமைதியா ஒரு இடத்துல அமராது, எப்பொழுதும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ரெஸ்ட்லெஸ்ன்னு நம்ம சொல்றோம், அது விளையாடிட்டு இருக்கு, அது அதனுடைய நேச்சர். அது போல என்னுடைய மனம் நிலையாக இல்லை, உறுதியாக இல்லை, சஞ்சலம். சஞ்சலம்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியலனா மனசை பார்த்தா தெரிஞ்சிடும். மனசு எப்படி இருக்கோ அதற்கு பெயர் சஞ்சலம். பிறகு அடுத்தது அர்ஜுனன் கூறுகின்றான், இது சஞ்சலம்னு நினைச்சிட்டு இருந்தா இனியொரு சமயத்துல என்னுடைய மனதை பார்த்தா அது திருடமாகவும் இருக்கின்றது. திருடம் அப்படிங்கிற இங்க சொல்லுக்கு பொருள் பிடிவாதம். உறுதியின் பொருள் அல்ல, பிடிவாதம். இது பிடிவாதத்துடனும் இருக்கு. சஞ்சலமாவே இருந்துட்டாலும் ஒரு ஆங்கிள் நல்லா இருக்கும், எதையும் பிடிச்சுக்காம இருக்கும். ஆனா சில சமயத்துல பார்த்தா அது பிடிவாதமாகவும் ஒன்றையே பற்றி கொண்டும் இருக்கிறது. ஒரு ஆங்கிள் பார்த்தா எதையும் பிடித்து கொள்ளாமல் இருக்கு, மாறிக்கொண்டே தாவிக்கொண்டே இருக்கு. இனி ஒரு ஆங்கிள் பார்த்தா அது திருடமா இருக்கு, பிடிவாதத்துடனும் இருக்கின்றது. மூன்றாவது சொல் பலவத். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்கின்றார். அதற்கு ரொம்ப சக்தி உடையதாகவும் இருக்கின்றது. அடுத்த சொல் பிரமாதி. பிரமாதினா விருப்பு வெறுப்பு கோபம் பொறாமை போன்ற குணங்களால் என்னை தாக்கி கொண்டு இருக்கின்றது. பிரமாதினா என்னை அடிக்குதுன்னு அர்த்தம். எப்படி அடிக்கின்றதா? சில சமயம் விருப்பினால் என்னை தாக்குகின்றது, சில சமயம் வெறுப்பினால் என்னை தாக்குகின்றது, சில சமயம் பொறாமையினால என்னை தாக்குகின்றது. இப்படிப்பட்ட குணங்களினால் நான் மனதினால நான் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இது ரொம்ப பவர்ஃபுல், சக்தி வாய்ந்ததாக உள்ளது, பிடிவாதமாக உள்ளது, அதே சமயம் சஞ்சலமாகவும் உள்ளது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட மனதை நிக்கிரகம் மன்யே, இப்படிப்பட்ட மனசை கட்டுப்படுத்துவதுங்கிறது நான் முடிகிற செயலா நான் பார்க்கவில்லை. இது ஏதோ எனக்கு முடிகிற மாதிரி தெரியவில்லை. இது எப்படி இருக்குன்னா வாயோரிவ சுதுஷ்கரம். காற்றை கையில பிடிச்சு வைக்க முடியுமோ, காற்றை எப்படி கையில பிடிப்பது என்பது இயலாதோ அதுபோல சுதுஷ்கரம். துஷ்கரம்னா கஷ்டம், சுதுஷ்கரம்னா மிக மிக கடினமானதாக நான் பார்க்கின்றேன். இப்ப என்னுடைய மனம் இப்படிப்பட்ட தன்மை உடையது. இப்படிப்பட்ட மனதை நான் கட்டுப்படுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும் என்று நான் பார்க்கவில்லை. மனதையே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்க சொன்ன அறிவை நான் இப்படி அடைதல், அப்படியே அடைந்தால் இப்படிப்பட்ட மனசுக்குள்ள இந்த அறிவை எப்படி வைத்து காப்பாற்றுவது, இதை நான் பார்க்கவில்லை. இப்ப இந்த 2 ஸ்லோகம் அர்ஜுனன் தன்னுடைய மனதை பகவானிடம் பகிர்ந்து கொள்ளுதல். பகவான் என்ன செய்கின்றார்? மனோதத்துவ அடிப்படையில் பதில் சொல்ல போறார். எடுத்த உடனே பகவான் அர்ஜுனா நீ முட்டாள், நீ அப்படியெல்லாம் நினைக்காத, மனசெல்லாம் அப்படி இல்லைன்னு பகவான் சொல்லவில்லை. அர்ஜுனன் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு பிறகு பகவான் அதற்குரிய உபாயத்தை கூற போகின்றார். இப்ப இதுல அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை பகிர்ந்து கொண்டான். நம்ம மகாபாரதத்துல பார்த்தோம்னா அர்ஜுனனுக்கு இருக்கின்ற மன ஒருமுகப்பாடு மற்ற பஞ்ச பாண்டவர்களிடமும் கிடையாது. அப்படிப்பட்ட மன ஒருமுகப்பாட்டுடன் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான சிஷ்யனாக குருகுலத்தில் இருந்து வில்வித்தையெல்லாம் கற்றவன், எல்லா விதத்திலும் உயர்ந்து இருக்கின்ற அர்ஜுனன், அவனுக்கே இந்த நிலை அப்படின்னு சொன்னா நம்ம நிலையை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயரோ கியூபோ போட்டுக்கணும். இப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கும் இப்படிப்பட்ட மனநிலை. சாதாரண ஒருத்தன் சொன்னா பரவாயில்ல, எல்லா விதத்திலும் முதன்மையாக இருந்து உலகத்தை வெற்றி அடைந்த அர்ஜுனன், என்னுடைய மனம் இப்படி இருக்கின்றது.
இதை அர்ஜுனன் தன்னுடைய மனதை பகிர்ந்து கொண்டான்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி பகவானுடைய பதில் மனதை கட்டுப்படுத்த உபாயம். அந்த உபாயத்தை பார்ப்பதற்கு முன் இந்த மனதை பற்றியும் தியானத்திற்குரிய தடையை பற்றியும் மனதை நாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், மனதை கட்டுப்படுத்தும் செயல் அல்லது தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்து விட்டு பிறகு பகவானுடைய பதிலுக்கு வருவோம். இந்த மனம் 3 நிலையில் பிரிக்கப்படுகிறது. உத்தமமான மனம், அதாவது பக்குவம் அடைந்த மனதுக்கு 2 தன்மை இருக்கும். அந்த 2 தன்மை இருந்தால் மனம் கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த 2 தன்மை, 2 குணம், ஒன்று கிரகணம், இரண்டாவது தாரணம். கிரகணம் அப்படின்னா சூக்ஷ்மமான விஷயத்தை கிரகித்து கொள்ளுதல், கிரகண சக்தி. இரண்டாவது தாரணம், அதை வச்சு காப்பாற்றுகின்ற சக்தி. தாரணம்னா ஹோல்டிங். இதுதான் உத்தமமான மனம். அதாவது அந்த மனதுக்கு கிரகண சக்தி அப்படின்னா புரிஞ்சுக்கிற சக்தி. புரிஞ்சுக்கிற சக்தி எப்போ வரும்னா மனது சற்று அமைதியாக இருந்து விஷயங்களை நன்கு கவனித்து அதை புரிஞ்சுக்கிறது. சில பேர் பார்த்தா விஷயத்தை நன்கு புரிந்து கொள்வார்கள், அதை மனசில் நிறுத்த முடியாது. அது தாரண சக்தி. சில பேர்த்துக்கு பார்த்தா விஷயம் புரிஞ்சுட்டா நின்றுரும், ஆனால் சுலபமாக புரியாது. மாணவர்களுக்குள்ளேயே பார்க்கலாம், ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான், விஷயத்தை புரிஞ்சுக்குவான், எக்ஸாமில் எழுத மாட்டான். காரணம் என்ன? அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ள ஸ்டோர் ஆகாது. சில பேர் நன்கு மனப்பாடம் செய்வார்கள், உள்ளே போனது மனசில் பதிஞ்சிரும், ஆனால் அவ்வளவு சுலபமாக உள்ளே போகாது. இப்படி 2 குவாலிட்டி மனதில் இருக்கு. இரண்டாவது நிலையில் இருக்கிற மனம் பார்த்தா கிரகண சக்தி மட்டும் இருக்கும், தாரணம் இருக்காது. மூன்றாவது நிலை 2மே இருக்காது. புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், நிலைப்படுத்துவதும் கஷ்டம். இது மனதினுடைய கிரடேஷன், மனதினுடைய தன்மை. இப்போ தியானம் என்ற ஒரு சாதனையை நாம் மேற்கொண்டால் என்னென்ன தடைகள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இதெல்லாம் யோக சாஸ்திரத்தில் பேசப்பட்டுள்ளது. தியானத்திற்குரிய தடை அல்லது தியானம் என்ற ஒரு சாதனையை மேற்கொண்டால் நாம் என்னென்ன தடைகளை சந்திப்போம். இந்த தடைகள் அப்படிங்கிறது மனதினுடைய நேச்சர், மனதினுடைய இயற்கை. யோக சாஸ்திரத்தில் 4 தடைகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த இடத்துல 2 தடைகளும் அதற்கான உபாயத்தையும் பகவான் கூறியுள்ளார். நம்ம சுருக்கமாக அந்த 4ஐயும் பார்ப்போம். முதல் தடை, மனதினுடைய தன்மை விக்ஷேபம். அதாவது தியானத்திற்கு முதல் தடை விக்ஷேபம். இது ரஜோகுணத்தினுடைய செயல். நம்முடைய மனம் ரஜோகுணத்தில் இருந்ததுன்னா விக்ஷேபம் என்கின்ற தடை வரும். இதைத்தான் அர்ஜுனன் சஞ்சலம் என்ற சொல்லில் குறிப்பிட்டான். விக்ஷேபம்னா தேவையில்லாததை மனம் நினைத்து கொண்டு இருக்கும். தியானம் பண்ற காலத்திலேயோ அல்லது சும்மா இருக்கிற காலத்திலேயோ மனம் நடக்காத ஒன்றை நடப்பதாக கற்பனை பண்ணும். சில பேர் உயிரோடு தான் இருப்பார்கள், வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும், அதுக்குள்ள மனசுலேயே அவர்களுக்கு சமாதி கட்டி இருப்போம். என்ன ஆச்சோ, எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சோ, இதெல்லாம் என்ன நமக்கு தெரியும், ஒன்றும் ஆயிருக்காது, உயிரோடு தான் வருவார்னு சொல்லு. இருந்தாலும் நம்ம விரும்பாதது நடக்காதது. அதே சமயத்தில் யாராவது நம்ம கொஞ்சம் திட்டியிருப்பார்கள், அன்போடு தான் திட்டி இருப்பார்கள், உடனே மனசு தேவையில்லாத கற்பனை என்னை முற்றிலும் நிராகரித்து விட்டார்கள். இதெல்லாம் என்னன்னா மனதினுடைய விக்ஷேபம், ஒன்றை அதிகப்படுத்தி பார்த்தல். இது மனசினுடைய தோஷம். கொஞ்சம் தான் சொல்லி இருப்பார்கள், நம்ம மனசு அதை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி நம் மனதை நம்மை துயரப்படுத்தும். இது விக்ஷேபம். தியான காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இருப்பது. ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் விக்ஷேபம். தியான காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனம் அதிகமாக செயல்பட்டு நம்ம ஏதோ ஒரு எண்ணத்தை பிடிச்சிட்டு ஒழுங்காயிருன்னு சொல்லியிருப்போம். அந்த நேரத்தில் தான் நாம் அதிகமாக சிந்திப்போம்.
கொஞ்ச நாள் தியான காலத்துல தான் அதிக எண்ணங்கள் இருக்கும். தியானம் பண்ண வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்து அமர்ந்தோம்னா மனசு அமைதியா இருக்கும், பேசாம இருக்கும், குறைவான எண்ணத்துல இருக்கும். தியானம் செய்ய வேண்டும்னு அமர்ந்தோம்னா தான் மனம் டபுளா வேலை செய்யும். இது மனதினுடைய சுபாவம். இதைத்தான் விக்ஷேபம்னு சொல்றோம். சில குழந்தைய பேசாம விட்டா ஒழுங்கா கொஞ்சம் தான் ரகலை பண்ணும். அதை பிடிச்சு நிறுத்தி பாருங்க, அதுக்கு சக்தி அதிகரிக்கும், அதனுடைய பிடிவாதம் அதிகரிக்கும். அதே மனோதத்துவம் தான் மனசுக்கும். அதை பேசாம விட்டுருக்கிற வரைக்கும் ஏதோ பண்ணிட்டு ஒழுங்கா இருந்துட்டு இருக்கும். அதை பிடிச்சு ஒழுங்குபடுத்தணும்னு முயற்சி செய்தால், குழந்தைய பிடிச்சு வைக்கிறது போல உடனே அதனுடைய பவர் டபுள் ஆகிறது. அது அதிகமாக விக்ஷேபத்தில் ஈடுபடும். இதெல்லாம் எதற்கு சொல்றோம்னா, அப்படி ஈடுபட்டா அது ஈடுபடும்னு புரிஞ்சுக்கணும். அப்படி ஈடுபட்டால் என்ன ஆகும்னா, நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். மனதில் தியானத்தில் அமர்ந்து மனதில் அதிக எண்ணங்கள் வந்தால் நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கிறோம், தவறில்லைன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இங்கு விக்ஷேபம் அப்படிங்கிறது ரஜசினுடைய காரியம். தியானம் அல்லது மனதை நம்ம இழுத்து ஒழுங்குபடுத்த வேண்டும்னு முடிவு செய்தால் உடனே மனம் போராட்டத்தில் ஈடுபடும். நம்மோட ஸ்ட்ரைக் பண்ணது அது வேணும்னே டபுள் ஆகும். பேசாமல் இருக்கிற வரைக்கும் பேசாமத்தான் இருக்கும். அதை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அது அதிகரிக்கும். இரண்டாவது தடை நித்ரா. நித்ரா அப்படிங்கிறது ஜஸ்ட் விக்ஷேபத்திற்கு ஆப்போசிட், தமோ குணத்தினுடைய செயல். சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் தியானம் என்ற ஒரு சாதனையை ஆரம்பித்தால் கொஞ்ச நேரத்தில் நமக்கு உறக்கம் விடும். நித்ரா அப்படின்னா உறக்கம், அதாவது டல்னஸ், எதையும் நினைக்காம அது உறங்கி விடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பேலன்ஸ்டா இருந்திருக்க மாட்டோம்னு அர்த்தம். ஒன்னா அதிகமாக உறங்காமல் இருந்திருப்போம், அல்லது அந்த உறக்கத்தை தியானத்தில் மனம் எடுத்துக்கொள்ளும், அல்லது அதிகமாக உழைத்திருப்போம், ஓய்வு கொடுத்திருக்க மாட்டோம், அல்லது சற்று கவனமாக இல்லாமல் தமோ குணத்தில் இருந்திருப்போம், அல்லது அதிக உணவை உட்கொண்டிருப்போம். இந்த மாதிரி ஏதாவது செய்திருந்தால் மனம் உறக்கத்திற்கு சென்று விடும். அதனாலதான் இந்த கூட்டு தியானத்தில் சில பேர் பயந்து கொள்வார்கள். கொரட்டை சத்தம் வந்துருமோ அப்படின்னு சில பேர்த்துக்கு பயம் வந்துடும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து தியானம் பண்றோம். அதனாலதான் சில பேர் தனியா தியானம் செய்கிறேன்னு சென்று விடுவார்கள். காரணம் என்ன? உறங்கி விடுவோமோ என்ற ஒரு பயம். மூன்றாவது தடை கஷாயக. இதெல்லாம் யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தடை. இந்த கஷாயம்னு ஒரு தடை. இந்த கஷாயம்ங்கிற வார்த்தையும் நம்ம மருத்துவத்தில் கேள்விப்பட்டிருப்போம். கஷாயம்னா இருக்கிற தலையெல்லாம் போட்டு கலக்கி கொடுத்தா அதுக்கு பேர் கஷாயம். எல்லா தலைகளையும் போட்டு கலக்கி அதை கொடுக்கறதுக்கு பேர் கஷாயம். அதாவது நம்முடைய மனதில் சில வாசனைகள் எல்லாம் உள்ள இருக்கும். அது வெளித்தோற்றத்திற்கும் வராம உள்ளேயும் இருக்காம அது திணறிட்டு இருக்கும். வெளித்தோற்றத்திற்கு வர்ற சூழ்நிலை இருக்காது, ஆழ்ந்த மனதில் அடங்கி கிடைக்குமான்னா அதுவும் இருக்காது. அந்த நேரத்தில் மனதிற்கு வருகின்ற ஒரு விதமான சோர்வு, இது ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்வார்கள். ஒரு விதமான சோர்வை தான் கஷாயம்னு சொல்றது. அது சில சமயங்களில் தியானம் பண்ற நேரமோ அல்லது மற்ற நேரத்திலேயோ எல்லோருடைய வாழ்க்கையில ஒரு பீரியடில் அது வரும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும். அது கஷாயம்னு சொல்றது. காரணம் இல்லாமல் மனதில் ஒரு வேதனை, ஒரு பழு, ஒரு சோர்வை நம்ம பார்ப்போம். இதுவும் மனதினுடைய ஒரு இயற்கை. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது நமக்கு மட்டும்தான் அப்படி வருது. இது மனதினுடைய ஒரு இயற்கை. நான்காவது தடை ரசாஸ்வாதகன்னு சொல்வார்கள். ரசாஸ்வாதகன்னு சொன்னா மனதினுடைய ஒரு நியதி என்னவென்றால், எப்ப மனம் ஒன்றை சுவைக்க ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுது மனம் அந்த நேரத்தில் இன்பத்தை அடையும். பிறகு சோர்வுக்கு விடும். நம்ம தியானம் செய்து தியானத்தில் ஒரு சுவையை கண்டு அதிலேயே நின்று விடக்கூடாது. சில பேர்த்துக்கு அமைதியான சூழ்நிலைக்கு மனம் அடிக்ஷன் ஆயிரும்.
அதுவும் கூடாது. அமைதி இல்லாத சூழ்நிலையில மனம் டிஸ்டர்ப் ஆகிறது போல அமைதியான சூழ்நிலை களைந்து விட்டால் மனம் அதற்கு அடிமையாகி மனம் துயரத்திற்குள் வரும். இந்த ரசாஸ்வாதமெல்லாம் தியானமெல்லாம் ரன்பகால செய்த கடைசியில வர்ற தடை. நம்ம ஆரம்பத்தில் இந்த தடையை எல்லாம் பார்க்கவே மாட்டோம். அதே போல கஷாயம்ங்கிறது தியானம் அல்லது மற்ற காலத்தில் மனசுக்கு வர்ற ஒரு விதமான சோர்வு. அதெல்லாம் எப்படி நம்ம சந்திக்கணுங்கிறதெல்லாம் யோக சாஸ்திரத்தில் பேசப்பட்டுள்ளது. நம்ம சந்திக்கிற 2 தடை, விக்ஷேபம், நித்ரா. விக்ஷேபம்னு ஒரு தடை, நித்ரா என்ற ஒரு தடை. இதெல்லாம் தான் அர்ஜுனன் சுருக்கமாக தன் மனதை பகவானிடம் வெளிப்படுத்தினான். இனி பகவானுடைய பதில் என்ன? பகவான் என்ன பதில் சொல்கின்றார்? இப்படிப்பட்ட தன்மையுடைய மனதிற்கு இப்படிப்பட்ட சாதனையை மேற்கொண்டால் இந்த தடையை நீக்கி மனதை அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு உபாயத்தை சொல்ல போறார். ஆனா பகவான் உபாயத்தை சொல்வதற்கு முன் முதலில் பதில் என்ன சொல்கின்றார்? அசம்சயம் மகாபாகோ. ஹே அர்ஜுனா, நீ உன்னுடைய மனதை பற்றி என்னென்னெல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொண்டாயோ அது முற்றிலும் உண்மை. அது பொய் அல்ல, உண்மைதான் என்று பகவான் கூறுகின்றார். அர்ஜுனனுடைய மனம் என்ன நினைத்துள்ளதோ, என்ன பகிர்ந்து கொண்டானோ அதை பகவான் அங்கீகாரம் செய்கின்றார். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றார். அதுதான் ஆசிரியருடைய முதல் டியூட்டி அல்லது மருத்துவருடைய முதல் டியூட்டி. ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போய் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னால் அவர் உனக்கெல்லாம் வலிக்காதுன்னு சொல்லக்கூடாது. பல டாக்டர்ஸ் அப்படி சொல்லுவார், உனக்கு எதுக்கு அதெல்லாம் வலிக்குது. இவர் வலியோடு தான் போகிறார். அந்த வலி உண்மையாக இருக்கலாம் அல்லது கற்பனை பண்ணியும் கூட அந்த வலி இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளணும். நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா மாணவனோ அல்லது நோயாளியோ என்ன நினைப்பான்? என்னை ஆசிரியர் புரிந்து கொள்ளவில்லை. அதனால ஒருவர் ஒரு உணர்வை கூறினார், அந்த உணர்வு உண்மையோ பொய்யோ ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிஷ்யன் நான் துயரத்துடன் வந்துள்ளேன் அப்படின்னு குரு கிட்ட சொல்றான். குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆத்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், உலகத்துல துயரத்திற்கான காரணம் இல்லை. ஆனா குரு என்ன சொல்வார்? உன்னுடைய துயரம் சரியானது, நியாயமானது தான் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு பதில் சொல்ல வேண்டும். இப்ப பகவான் ஏற்றுக்கொள்வதிலிருந்து அர்ஜுனனுக்கு என்ன உணர்வு ஏற்படும்? என்னை பகவான் புரிந்து கொண்டார். ஒரு ஆசிரியருடைய கடமை சிஷ்யனை தான் புரிந்து கொண்டேன் என்பதை முதலில் சிஷ்யனுக்கு புரிய வைத்தல். அப்பொழுதுதான் கம்யூனிகேஷன், இந்த ஞான மாற்றமே பரிமாற்றமே நடைபெறும். அதை பகவான் கூறி பிறகு உபாயத்தை கூறுகின்றார். இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மார்க்கத்தை கூறுகின்றார். நாளை நாம் அதை சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.